வணக்கம். தியானம்னாலே நம்ம மனசுக்கு வர்றது என்ன? கண்ண மூடிட்டு அமைதியா உட்கார்றது, இல்லையா? ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு வழிகாட்டுதல் இது அப்படியே தலைகீழா மாத்தப் போகுது. ஆன்மீக பயணத்தோட வாசலே நம்ம கண்கள் தான். அதனால அது துறந்தே வைக்கணும்னு சொல்லுது. என்னது? கண்ண திறந்தா தியானமா? வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பாப்போம். பொதுவா எல்லாருக்குமே இந்த கேள்விதான் முதல்ல வரும். என்னங்க சொல்றீங்க, தியானம்னா கண்ணை மூடிட்டு பண்றது தானே? ஆமா, காலங்காலமா நமக்கு அப்படித்தான் சொல்லி தந்திருக்காங்க. வெளி உலகத்தோட தொடர்பை துண்டிச்சு மனசை உள்ளுக்குள்ள திருப்பணும்னா கண்ணை மூடித்தானே ஆகணும். ஆனா நாம பார்க்க போற இந்த தத்துவம் என்ன சொல்லுது தெரியுமா? இதுக்கு நேர் எதிரான ஒரு விஷயத்த சொல்லுது. இது ஏதோ சின்ன மாற்றம் கிடையாது. தியானத்தையே நாம பார்க்கிற விதத்தை முழுசா மாத்தி போடக்கூடிய ஒரு ஒரு புரட்சிகரமான யோசனைன்னே சொல்லலாம். இப்ப பாருங்க, இந்த ஒப்பீட்டை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். நம்ம வழக்கமா செய்யற மாதிரி கண்ணை மூடுறது அறியாமையோட பாதைன்னு சொல்லப்படுது. ஆனா இந்த வழிகாட்டுதல் படி கண்ணை திறந்து வைக்கிறது தான் ஞானத்தோட பாதையாம். எவ்வளோ பெரிய தைரியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்களா? சரி, இப்படி சொல்றதுக்கு பின்னாடி என்ன தத்துவம் தான் இருக்கு? சரி வாங்க, இந்த போதனையோட ஆணிவேரான ஒளியின் தத்துவம்னா என்னன்னு பார்ப்போம். இது இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு போற ஒரு பயணம் மாதிரி. இதோட அடிப்படை தர்க்கம் ரொம்ப சிம்பிள். யோசிச்சு பாருங்க. கண்ணை மூடுனா என்ன தெரியும்? இருட்டு. கண்ணை திறந்தா ஒளி. அவ்வளோதான். சோ ஆன்மீக பயணம்ங்கிறது இருட்டை தேடி போறதில்ல, ஒளிய தேடி போறது. உண்மையான ஒளிய பார்க்கணும்னா நாம நம்ம கண்களை திறந்து தான் வச்சாகணும். இதோட அல்டிமேட் கோல் என்ன தெரியுமா? நம்மளோட இந்த ஊன உடலை, அதாவது ஈரமும் சதையுமா இருக்கிற இந்த உடலை நம்ம கண்ணுக்குள்ளேயே இருக்கிற அந்த நெருப்பை பயன்படுத்தி ஒரு ஒளி உடலை மாத்துறது தான். இது வெறும் மனசு சம்பந்தப்பட்ட பயிற்சி மட்டும் இல்ல, நம்ம உடலையே உருமாற்றம் செய்யற ஒரு பெரிய ஆன்மீக சாதனை இது. சரி, இப்ப நாம இந்த விளக்கத்தோட ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு பகுதிக்குள்ள போக போறோம். நம்ம கண்ணு அது வெறும் பார்க்கறதுக்கான ஒரு உறுப்பு மட்டும் இல்லையா, அது ஒரு பிரம்மாண்ட மையம். ஆமாங்க, பஞ்சபூதங்களும் ஒன்னா சேர்ற ஒரே இடம் நம்ம கண்ணு தான். இந்த தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம உடம்புலயே நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 பஞ்சபூதங்களும் ஒன்னா இணையற ஒரே ஒரு இடம் நம்ம கண்கள் தானா. கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல? இது எப்படி சாத்தியம்? வாங்க அடுத்ததுல இத பத்தி விரிவா பார்க்கலாம். இங்கதான் விஷயமே இருக்கு. நமசிவாயங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தோட ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பூதத்தோடையும் நம்ம கண்ணுல இருக்கிற ஒரு பகுதியோடையும் கனெக்ட் ஆகுது. எப்படின்னு பாருங்க. நா அப்படிங்கிறது மண் தத்துவம், அது நம்ம கண்ணுல இருக்கிற வெள்ள சதை. மா அப்படிங்கிறது நீர், அது நம்ம கண்ணீர். சி நெருப்பு, அது நம்ம கண்ணுக்குள்ள இருக்கிற அந்த ஜோதி. வா காற்று, அந்த ஜோதி அணையாம பாத்துக்கிற சக்தி. கடைசியா யா ஆகாயம், அது நம்ம கருவிடிக்குள்ள மிதக்கிற அந்த கண்மணி. பாத்தீங்களா, ஒரு முழு பிரபஞ்சமே நம்ம கண்ணுக்குள்ள இருக்கு. இப்ப இந்த டேபிள பாருங்க. இந்த கனெக்ஷன் இன்னும் தெளிவா புரியும். நம்ம கண்ணு ஒரு குட்டி பிரபஞ்சம் மாதிரி தாங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாமே இந்த சின்ன இடத்துக்குள்ள அடங்கியிருக்குன்னு நினைச்சு பார்க்கவே எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. சரி, நம்ம கண்ணுக்குள்ள இவ்ளோ பெரிய சக்தி இருக்குன்னா அது எப்படி ஆக்டிவேட் பண்றது? அதுக்கான சாவி எங்க இருக்கு? அதுதான் ஞான பாதைக்கான திறவுகோள். ஆனா இதுக்கு ஒரு வழிகாட்டுதல் கண்டிப்பா தேவை. இந்த ஆற்றல நம்மளால தனியா திறக்கவே முடியாது. அதுக்கு ஒரு ஞான சத்குரு மூலமா தீட்சை வாங்கணும். அப்பதான் நம்ம கண்மணிக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக மையத்தை திறக்க முடியும்னு இந்த வழிகாட்டுதல் சொல்லுது. இது நாமளா முயற்சி பண்றதை விட குருவோட அருளால கிடைக்கிற ஒரு வர மாதிரி. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம தெளிவுபடுத்திக்கணும். நடுக்கண் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் நெத்தியில இருக்கிற 3வது கண்ணு தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா வள்ளலார் சொல்றது அதை இல்ல. நம்ம கண்ணுல இருக்கிற கண்மணியோட அந்த சென்டர் பாயிண்ட், மிகச்சரியான மையப்புள்ளி, அதுதான் உண்மையான நுழைவாயில்னு சொல்றாரு. பல காலமா ரொம்ப ரகசியமா வைக்கப்பட்டிருந்த இந்த ஞானத்தை இன்னைக்கு எல்லோருக்கும் புரியுற மாதிரி எளிமையா கொண்டு வந்து சேர்த்தவர் ஞான சத்குரு சிவசெல்வராஜ் ஐயா அவர்கள்தான். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த கவனிங்க. இந்த ஒளிப்பாதைக்குள்ள நுழைறதுக்கான முதல் படியான அந்த திருவடி தீட்சை தங்கஜோதி ஞான சபையில மட்டுமே கொடுக்கப்படுதுன்னு மூலம் சொல்லுது. வேற எங்கேயும் கிடையாது. இந்த தீட்சையை வாங்கணும்னா 2 கண்டிஷன் இருக்கு. அதுவும் ரொம்ப முக்கியமானது. 1, நீங்க அசைவம் சாப்பிட்றத முழுசா நிறுத்தி இருக்கணும். 2வது, எந்த விதமான போதைப் பொருளையும் பயன்படுத்தக் கூடாது. இது 2மே ரொம்ப கட்டாயம். உங்களுக்கு இன்னும் விவரங்கள் வேணும்னா இல்ல தீட்சைக்கு பதிவு செய்யணும்னா இப்போ நீங்க திரையில பார்க்குற இந்த ஃபோன் நம்பர்கள்லயோ அல்லது வெப்சைட்லயோ தொடர்பு கொள்ளலாம். உங்க ஆன்மீக தேடலுக்கான ஒரு வழியா இது இருக்கலாம். கடைசியா உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி. இத்தனை நாளா கண்ணை மூடி இருட்டுக்குள்ள தேடிட்டு இருந்தது போதும்னு நினைக்கிறீங்களா?
உங்க அகக்கண்ணை திறந்து அந்த பேரொளியை காண நீங்க தயாரா